ஹாய் எவ்ரிவன். இது சிஏபி ராஜாங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் யூ கேன் பி கனெக்டட் இன் மை இன்ஸ்டாங்க, ஃபேஸ்புக் எல்லாத்தோடய கனெக்ட் ஆகிக்கலாம். சரி, இந்த 2025 பட்ஜெட்டில் என்ன வந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோங்க. டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தோம். சேலரிடு பீப்புள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். அதில் டீட்டெயிலாக ஒரு 8 மினிட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதுல வந்து ஜஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சம்மரி மட்டும் தான் கொடுக்க போறாங்க. ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது குரோத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்க டைரக்ட் டாக்ஸ், அதாவது நேரடி வருமானம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு டாக்ஸ் கட்டுறோம் இல்லைங்களா? 2 டாக்ஸ் இருக்கு. ஒன்று டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டாக்ஸுங்க. நம்ம ஒரு வருஷம் முடிஞ்சோடனே கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி தென் கஸ்டம்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ்னு சொல்லுவோம். அந்த டைரக்ட் டாக்ஸ் வந்து 1961 லான்ச் பண்ணது. ஸோ ரொம்ப காலமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னும் 1 வீக்கில் புது பில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபைடு டாக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பவும் சிம்பிளிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி. ஜிஎஸ்டி அப்படி தான் வந்தது. பட் இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 1961 இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அந்த சட்டத்தை வந்து புது சட்டமாக, புது ஆக்டாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹானரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன்ஜி இன்னைக்கு பட்ஜெட்டை சொல்லும்போது இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைஃபுக்கு ரிலேட்டடாக, அதாவது கேன்சர் இந்த மாதிரிலாம் நிறைய இது ஆல்ரெடியே ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா, டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாறி இருக்குது. நம்ம ஓல்டு ஸ்கீம், நியூ ஸ்கீம்னு இருக்குது. அந்த நியூ ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா, சேலரிட் எம்ப்ளாயிக்கெலாம் வந்து ஒரு சில ரிலாக்ஸேஷன் அல்லது என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிடிஎஸ்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சேலரிடு பீப்புளுக்கு அது இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓனா வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்துன்னா நீங்கள் ரெண்டல் இன்கமோ இல்லை நாமினல் இன்கம் என்னங்கிற முனிசிபாலிட்டியில் கொடுத்துருக்கிறத அசஸ் பண்ணி நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இப்போ வித்தவுட் எனி கண்டிஷன் நீங்கள் 2 வீடு வச்சுக்கலாம், 2 ஹவுசஸ் வச்சுக்கலாம். இது ரொம்பவே வேணுங்கக்கூடிய விஷயங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே நகரத்தை நோக்கி தொழில் அல்லது பிஸ்னஸ்க்காக வந்துட்டு இருக்கும்போது, நம்மளுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் இருப்பாங்க. இல்லை ஒரே ஊரில் கூட இன்றைக்கி நம்ம சென்னை மாதிரி ஊருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா, தாம்பரம்லேருந்து டி நகர் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது, டைம் கன்சியூமிங்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அப்பா அம்மா அங்கே தங்கியிருப்பாங்க, நம்ம இங்கே இருப்போம். கோயம்புத்தூரும் அதே பொசிஷன் தான். ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸ் ஒரு வீட்டில் தங்கியிருப்பாங்க, நம்ம ஒரு வீட்டில் தங்கியிருப்போம். ஸோ இது நார்மலாகவே நம்ம கொடுத்தாகணும் இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இன்றைக்கி அது சொல்லியிருக்காங்க. 2 ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாய்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தென் வந்து லித்தியம் பேட்டரி இன்சைடு தி நம்மளுடைய ஊரில், நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ. ஸோ எம்எஸ்எம்இ, அக்ரிகல்ச்சர் இது 2மே அவங்க கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிரெடிட்டுங்கிறது நம்ம லோன் அந்த அந்த வாங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்புக்கு இருந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருந்து 20ஆக மாற்றிருக்காங்க. அடுத்து எம்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10ஆக மாற்றிருக்காங்க. இது ஒரு வெல்கமும். தென் எம்எஸ்எம்இயோட டெஃபினிஷனை மாற்றிருக்காங்க. தட் இஸ் மோஸ்ட் வெல்கம் இதுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் எம்எஸ்எம்இக்குள்ள வர முடியும். எம்எஸ்எம்இங்கிறது பார்த்தீங்கன்னா, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணவும். ஸோ மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஆல்ரெடி 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அது எம்எஸ்எம்இன்னு சொல்லுவோம். அல்லது 5 crores டர்ன் ஓவர் இருந்தால் எம்எஸ்எம்னு சொல்லுவோம். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 2.5 crores டர்ன் ஓவர் 10 crores ஆக்கியிருக்காங்க. ஸ்மால் என்டர்பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 25 crores இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். டர்ன் ஓவர் வந்து 50லேருந்து 100 crores மாற்றிருக்காங்க. மீடியம் என்டர்பிரைஸ் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் 50 இருந்தது, இப்போ 125 ஆக்கியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட். டர்ன் ஓவர் 250லேருந்து 500 crores மாற்றிருக்காங்க. ஜஸ்ட் நான் ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துட்ருக்குங்க. டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாம்.
இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து ரொம்பவே ஒரு வெல்கம் ஒரு சேஞ்சுன்னு தான் நம்ம சொல்லணுங்க. தென் பீகாருக்கு நிறையா ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பட்ஜெட்டில் சொன்ன ஒரே வேர்ட் பீகார் தான் சொன்னாங்க. மற்றது ட்ரெயின், ரயில்வே பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னதுங்க. இதையுமே நம்ம பழைய வீடியோவில் கவர் ஆகிருக்கு. ஸோ இது ரூ. 1 எப்படி வருது, ஒரு 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 ரூபா வந்து எந்த மாதிரிலாம் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னு இந்த சார்ட் சொல்லுது. இதில் வந்து எப்படி நம்ம செலவு பண்ணுறாங்க, இது எல்லா பட்ஜெட்லேயுமே கொடுக்கக்கூடிய ஒரு இதுதாங்க. ஸோ இதுதான் ஓவர்வியூ ஆஃப் தி பட்ஜெட்டுங்க. இன்னும் டெப்த்தாக கோ த்ரூ பண்ணணும். செக்ஷன் வைஸ் நம்ம பார்க்க வேண்டியது இதெல்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு கம் பேக்ங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃபார்வர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிஸ்னஸ் பீப்புள். தேங்க்யூ.